கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை தேவ நாம் மகிமைப்படும்படியாக ஆராதனை பார்க்கிறவர்களும் ஆராதனை பங்கு பெறுவர்களையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக துவக்கம் முதல் முடிவரை தேவ பிரசனத்தோடு காணப்படும்படியாக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு கண்களை மூடி நாம் செபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆவியானவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக மக்கள் நன்றி சொல்லி நாமத்தை மேம்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நாமத்தை மேம்படுத்தும்படியாக கிருபை பாராட்டுவனமான செபிக்கிறோம். அப்பா, முற்றிலுமாய் உம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நடத்தும்படியாக தேவ பிரசன்னம் விளங்கும்படியாக மகிமைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக மகிமுள்ள கிருபையுள்ள அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இதுவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமாக நடத்தி வந்த கிருபைக்காக இந்த கடைசி வாரம் வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் செய்த எல்லா காரியத்துக்காகவும் இந்த காலை வேளையில அவருக்கு நன்றி செலுத்துற விதமாக என்னோட கூட சேர்ந்து நல்ல உற்சாகத்தோடு கரங்களை அசைத்து கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா என்று பாடலை நன்றியோடு பாடி துதிப்போமா. நன்றி பாலி நன்றி பாலி நல்லவாரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே
Lord Jesus, அப்பா இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடி கோடி நன்றி பலி செலுத்துகிறோம் இயேசுவே. ஓய் நாவல் எல்லாம் அப்பா உங்கள் புகழ் தானே ராஜா. உம்மை துதித்து பாடிட, உம்மை போற்றி பாடிட. ஓ நீ புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஓ புதிய துவக்கத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா நாங்கள் பேசி மகிழ்வதெல்லாம் ராஜா. உங்க பெருமை அப்பா, உங்க புகழ் அப்பா, உங்க அப்பா வருகை ராஜா. ஓ ஆராதனை சதல்ஹாபராதுனிமிலா உன் நாமம் உயர்ந்தது. மேலான நாமம் ஒன்றுமில்லை டாடி. உங்க நாமம் உயர்ந்ததப்பா. அதுக்கு மேலான நாமம் ஒன்றுமில்லப்பா. இதோட கூட சேர்ந்து கரங்களை அசைத்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துணித்திடுவே இந்த பாடலை நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. எல்லாமே பார்த்துக் கொள்வி சொல்லுவோம். வேகவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வி.
Ilandara Handanamo, Irahudini Mirava Shagalatuni Andanamo, Uriaduni Andanamo, Shagalhatana Hundanamudianamo, Inganodini Namo, Shagalatuni Vilaha, Oida Oil Carbon and Solitary. Lord, அதிகாலை வேளையில நோக்கி பார்க்கத்தக்க கர்த்தருக்கு கொடுத்த கிருபைக்காக we thank you for everything, Lord. ஓமேப்பா பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. ஓமேல மகிமைக்காக உமக்கு நன்றி. எங்கள் சூழ்நிலை கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒரு நாளில் ஒழுங்காவலும் காப்பவரே உமக்கு நன்றி அப்பா. ஓமேல திக்கி திணறின போதெல்லாம் கர்த்தரை போன்ற கருணைகளை பிடித்து நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. We praise you Lord. அப்பாவே நாங்கள் துதிக்கிறோம். நீரொருவரே துதிக்கு பாத்திரு. நீரொருவரே துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். நீரொருவரே துயாதி துயவர் அப்பா. உம்மை போல ஒருவரும் இல்லை ராஜா. மாண்பு கீழில் அப்பா. ஓம் அரவணைப்பு கீழில் அப்பா. Thank you Lord. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. We praise you. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. இங்கே கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. இங்கே கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யார் இல்லை. உம்மை போல யார் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் சொல்லுங்க. உம்மை போல யார் இல்லை. உம்மை போல யார் இல்லை. உணர்ச்சியாக பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கே கரங்களை உயர்த்துவோம். உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கே கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. இங்கே கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். Kay
நன்மையான காரியங்களை கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசுவை போல ஒரு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை. ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறது உண்மையான சகோதரனே சகோதரியே, தேவன் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறது, விடுவிக்க வந்திருக்கிறது, பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. ஒருவராலும் விடுவிக்க கூடாதவர் தேவன் ஒருவர் மாத்திரம் விடுதலை கொடுக்க முடியும். இந்த காலை வேளையில தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவச்சேவனே, அவர் மாத்திரம் நோக்கிப்பார். வானத்துக்கு நேராக ஒரு கரங்களை உயர்த்தி இதயத்தில் ஒரு கரங்களை வைத்தவர்களாய் ஆமென். நல்லவரே
கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. Yes. அப்பா நாங்கள் அப்பா ஒன்றடித்து ஒருமனப்பட்டவர்களாய் வச்சிருத்தோம். ஒரு பிரச்சனைத்தினாலும் மகிமையினாலும் உணர்ந்தவர்களாக அக்கினி மதிலாக கர்த்தர் இடையே வந்த கிருபைக்காக we feel oh racha wala sishela udini nana tuni shadal hatana horiya dariya karaduralo katarappa we felt that your fire appa uri akkini nagal unandom appa uri prashanathe unandom appa uri magime nagal unandom raja amen o katave புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட சொல்ல வேண்டிய காரியம், புதிதாய் வந்திருக்கிறவர்கள் கூட நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்றுதான். நீ மனிதர்கள் நம்பி இருக்கலாம், மனிதர்களை மோசப்படுத்தி இருக்கலாம். நீ கடந்து வந்த பாதையை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு துடித்திருக்கலாம், கண்ணீரோடு அழுதிருக்கலாம், கண்ணீரோடு நினைத்திருக்கலாம். மாறப்பட்டவர்களா வந்திருக்கலாம், குழப்பத்துல வந்திருக்கலாம், சோர்ந்து போனவர்களா வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். யாவற்றிலிருந்து விடுதலை தருகிற ஒரு மாற்றம் தான் இயேசு கிறிஸ்து மாற்றம் தான். என்ன மனிதர்கள் நம்பினாலும், என்ன மனிதர்கள் ஏமாற்றினாலும், ஒரு நாள் மறவாத நேசர், மாறாத கர்த்தர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து போவதில்லை, தலை நிமிர செய்கிற தேவனா. எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ அற்புதங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு முன்பாக நடக்கின்ற மனிதர்களை பார்க்கிறீங்க. கலங்காதீங்க, திகையாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் நீர் அவரை பிடித்துக் கொண்டு உறுதியாக நின்றார். உன்னை என்னும் காக்கிறவராய், உன்னை மனம் பாதுகாக்கிறவராய். அவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, உன்னை என்னை காக்கிறவர். நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் கூக்குரல் யார் செவியில் கேட்கும்? நான் பண்ற பாவங்கள் யார் என்னை பார்ப்பார்கள்? என் மனைவி நினைத்தேன், என் புருஷனை சபித்தேன் என்று நீ பார்த்துக் கொண்டிருக்கலாம். நீ 4 சுவருக்குள்ளே செய்த காரியங்கள் யார் பார்க்க முடியும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். வாலிப தம்பியே, வாலிப மகனே. ஆனால் யாவற்றையும் அறிகிற தேவனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நீ மறைவாய் செய்த இந்த காரியங்கள் கூட அவர் வெளிப்படும். நீ ஒளிவு மறைவாய் வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் கூட அவர் கண்களுக்கு பார்க்க முடியும். நீ மறைவாய் ஆலோசனை செய்கிற காரியங்கள் கூட அவருடைய செவிகளை கேட்க முடியும். உன் இதயத்தை உணர முடியும், உன் விண்ணப்பத்தை கேட்க முடியும், உன் சிந்தைகளை அறிய முடியும், உன் கை செய்கிற காரியங்களை அவர் காண முடியும். நீ பாதையில் நடக்கும் பொழுதெல்லாம் அவர் பார்க்க முடியும். இது யாவற்றை விளங்காமல் உன்னை காத்து வழிநடத்துகிற ஒரே ஒரு தேவன் மாற்றம் தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்றம் தான். வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தை நிமித்தவரை நீதியை பாதையில் நடத்துகிறார். நான் மரணத்தில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமது கோல் உமது தடியை தேற்றும். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நினைத்திருப்பேன் என்று வேதம் அழகாக சொல்கிறது. மகனே, மகளே, நீ அவளை நினைத்துக் கொண்டிருந்தால் மாத்திரம் போதும், அவரை கூப்பிட்டால் மாத்திரம் போதும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் மனதுருகும், மனமிரங்கும், என் பாவங்களை மன்னியும், என் சாபங்களை நீக்கும், என் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், என்னை குடிப்படத்திலிருந்து விடுதலையாக்கும், என் மனவிடத்தில் அன்பா இருக்கும், என் கணவனிடத்தில் அன்பா இருக்கணும், என் பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கணும். யாரும் சபிக்க கூடாது, யாரையும் நிந்திக்க கூடாது, யாரிடத்திலும் கடன் வாங்க கூடாது. கடன் பெற்றோருக்கு கடன் கொடுக்க வேண்டும், வட்டி வாங்கினருக்கு வட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கதறியாது. உன்னை பார்க்கிறவர் ஒரு ஒருபோது விட்டு விலகிற தேவன் அல்ல, உன் கைகளை பிடித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தாவே, இந்த காலையிலே கர்த்தரை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் என்ற அந்த மாதம் முழுவதும் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒரு கடைசி வாரம் வந்து நாங்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது சித்த கிருபை.
நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. இனி வர நாட்களிலும் வர மாதங்களிலும் அப்பா நீர் எங்களை வழிநடத்தும் இயேசுவே. எத்தனை பாதைகள் நிந்தைகள் வந்தாலும் எங்களை தாங்குகிறவரும் நீர், எங்களை தப்பி சென்று வழிநடத்துகிறோம் நீர். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. எங்கள் பெருமானாக சிறு உதவி செய்கிறாங்க. எல்லா துணிகள் மக்களை மொக்கை செலுத்துமே பரமேஸ்வர நல்ல பிதாவே. ஒரே மக்கள் நன்றி. இந்த ஆராதனை கர்த்தர் தெரியப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையும் செய்தி நாம் பார்க்கும் பொழுது கட்டப்பட்ட வாழ்க்கையில் இருந்து இயேசு விடுவிக்கிறவர். கட்டப்பட்ட வாழ்க்கையில் இன்னைக்கு மனிதர்கள் காணப்படுகிறார்கள். அந்த கட்டப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரை விடுவிக்க முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அநேக கட்டப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்டப்பட்ட மனிதனை யார் விடுதலை கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவரை நாம் பார்க்க வேண்டுமே. அந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர்தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால், அவர் மெய்யாகவே நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதே நாம 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலாக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். அப்போ விடுவிக்கிறவர் யார் என்பதை தெளிவாக வேதம் நமக்கு சுற்றி காட்டுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க முடியும்? ஒரு 3 விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று மரண கட்டுகள், இரண்டாவது பாவக்கட்டுகள், மூன்றாவது அசுத்த ஆவியின் கட்டுகள். இந்த கட்டிலிருந்து விடுவிக்கிறவரை, இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 4:5 வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. இங்க ஒரு சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இங்க சொல்லப்படுகிற வசனத்தை பார்க்கும் பொழுது மரண கட்டுகள், இரண்டாவது பாதாள கட்டுகள். இந்த மரண கட்டிலிருந்து பாதாள கட்டிலிருந்து விடுவித்த என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். இந்த மரண கட்டு, இந்த பாதாள கட்டு என் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிற வழியில யாரோட தூக்கி எடுக்க முடியும்? யாரோட விடுதலை கொடுக்க முடியும்?
இங்கு வார்த்தை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு வார்த்தையோட படிக்கும் பொழுது எரேமியா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 21:8. பின்னியும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சொல்லப்படுகிற வார்த்தை சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நான் வைத்திருக்கிறேன். இந்த மரணத்தை நோக்கி போகிறவர்கள் பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற கேட்கும் பொழுது, ஏன் அந்த வசனத்தை நான் வாசிக்க சொல்லுகிறேன், அந்த வசனம் நம் மதியில பதியும்படியாக வாசிக்க. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் ஜீவ வழி மரண வழி வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஜீவ வழியை மரண வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவ வழியை நோக்கி கடந்து போகிறவர்கள், இந்த மரண கட்டுக்குள் கடந்து போகிறவர்கள், இந்த மரண கட்டுக்கள் ஒரு மனிதனை ஜீவ வழியின் பாதையில கடந்து போகாதபடி, அவனை மரணத்துக்குள் ஆளாக்கும்படியாக, பாதாளத்துக்குள் கடந்து போகும்படியாக அவன் ஜீவ வழியை விட்டு அழிவின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறான். இந்த அழிவின் பாதையில கடந்து போகிற ஒரு மனிதனை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, உனக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ வழியை நோக்கி கடந்து வா. இந்த மரண வழிகள், பாதாள வழிகள், அதை விட்டு நித்திய காலமாய் ஒரு வழி உண்டு. அந்த வழியில நோக்கி கடந்து வரும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறாரு. அந்த மரண கட்டை உடைத்து ஜீவ வழியை காட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த மரண கட்டிலிருந்து யார் உடைக்க முடியும் சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்து அந்த மரண கட்டிலிருந்து ஜீவ வழியை கடந்து போகும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நான் அந்த மரண கட்டிலிருந்து நான் விடுவிக்க வேண்டும், எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பினால் கர்த்தர் அந்த மரண கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள், பாத்தீங்களா, இருள் இருக்கிற ஜனங்கள், இருள் மரணம், இருள் ஒரு சாபம், இருள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த இருள் இருக்கிற ஜனங்கள் எதை காண வேண்டும்? ஒரு பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். பெரிய வெளிச்சம் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக மரண இருள் இருக்கிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தில் கடந்து வரும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறவர். இன்னைக்கு ஜனங்கள் மரண இருள் காணப்படுகிறார்கள். அந்த மரண இருள் இருந்து விடுவிக்கும்படியாக, அந்த கட்டுகளை அறுக்கும்படியாக தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி கடந்து வந்தார். எதற்காக? அந்த மரண, அந்த இருள் நம்ம விட்டு நீங்கும்படியாக. இருள் என்பது பலவிதமான ஒரு அழிவு. இருள் என்பது ஒரு ஆச்சரியத்தை பார்க்க முடியாத ஒன்று. இருள் என்பது முன்னேற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த இருள் இருந்து ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள் கடந்து வரும்படியாக தான் இந்த அருமையான வார்த்தை நாம் பார்க்கிறோம். வார்த்தையில சொல்லப்படுத்துறோமா, மரண இருள் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தொடர்ந்து அப்படியே வாசிக்கும் பொழுது 15, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. அல்லேலூயா.
மரண இருள் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கிறது. அந்த வெளிச்சத்தையும் காணாதபடி நான் மரணத்துக்குள் தான் இருப்பேன், அந்த இருளுக்குள் தான் இருப்பேன் என்று சொல்லி வாழும் பொழுது அந்த இருளின் கட்டிலிருந்து தேவனை கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது. அந்த மரண கட்டிலிருந்து, அந்த இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும் பொழுது, அந்த வெளிச்சத்துக்குள் கடந்து வரும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அந்த இருள் என்ன என்பதுனா அதான் பாவ கட்டுக்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, உன் துர்க்குணத்தை, துர்க்குணம் இருக்கிறவர்கள், இருள் இருக்கிறவர்கள், கெட்ட சிந்தை உள்ளவர்கள், இருள் இருக்கிறவர்கள், இந்த துர்க்குணத்தை விட்டு தேவனை நோக்கி வேண்டிக்கொள். தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள். துர்க்குணம் இருக்கிறவர்கள், துர்க்குணம் கெட்ட சிந்தைகள், கெட்ட எண்ணங்கள், பலவிதமான தவறான காரியங்கள், ஒருவனை கெடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடியவர்கள், ஒருவரை பலவிதமான தீமையான காரியத்துக்கு நடத்துகிறவர்கள், இப்படிப்பட்ட துர்க்குணத்தில் இருக்கிறவர்கள். இந்த துர்க்குணத்தில் இருக்கிறவர்கள் தேவனை நோக்கி என்ன செய், நீ பார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை அட சொல்றாரு, உன் இருதயத்தில் எண்ணங்கள் பாருங்க, துர்க்குணம் வரும் பொழுது அந்த துர்க்குணத்துல ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. நீ தேவனை நோக்கி பார், உன் இருதயம் நன்றாக இருக்கும் சொன்னால், ஒருவேளை என் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து படிக்கும் பொழுது, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதுக்காக, இங்க பாருங்க, எந்த கட்டுல? கசப்பான பிச்சிலும் பாவ கட்டு. இந்த பாவ கட்டு இருக்கிற அப்படினாலதான் துர்க்குணங்கள், பலவிதமான தவறான எண்ணங்கள், இந்த கண்கள் இச்சை துர்க்குணம், ஜீவனத்தின் பெருமை துர்க்குணம். இந்த துர்க்குணத்தில் இருக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது, நீ பாவ கட்டில் இருக்கிற. இருதயம் சுத்தம் இல்லாதவர்கள் பாவ கட்டில் இருக்கிறார்கள். இந்த பாவ கட்டில் இருக்கிறவர்கள், இந்த துர்க்குண நிறைந்தவர்கள், இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் தேவனை நோக்கி பார். அடுத்து அப்படி வாசிக்கும் பொழுது, அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அந்த துர்க்குணத்தில் இருக்கிற, கெட்ட சிந்தையில் இருக்கிற, பாவ கட்டில் இருக்கிற அவர் சொல்றாரு, எங்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்களுக்காக நீ பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரீ ஆகிய காந்தகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவர்களுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிலும் தலைவனாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் மன்னித்துக் கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இங்கே சொல்லப்படுகிறது, துர்க்குணத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பும்படியாக, பாவ கட்டிலிருந்து விடுவிக்கும்படியாக சுவிசேஷ வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற வழியில
கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிற வழியில இந்த துர்க்குணத்துல எப்படி விடுவிக்க முடியும், பாவ கட்டுதை விடுவிக்க முடியும். அநேக பேர் இருள் இருக்கிறார்கள். இந்த இருள் இருக்கிற பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது அவர்கள் பாவ கட்டிலிருந்து சிந்தனையிலிருந்து பொல்லாத இருத்தில் காணப்பட்ட சிந்தனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடுத்தவரை சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும் தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே பாவ கட்டு அவனை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கன் யார்? தேவனுக்கு பயப்படாதவனும் துணிந்து பாவம் செய்கிறவனும் மனிதனை மதிக்காதவனும் எந்த ஒரு காரியம் துன்மார்க்கமாய் செய்கிற ஒரு மனிதன் கொடிய மனிதனாய் காணப்படுகிற அந்த மனிதன் பாவ கட்டில் இருக்கிறபடினால இந்த துன்மார்க்கமான காரியத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அந்த துன்மார்க்கமான காரியத்திலிருந்து பாவ கட்டிலிருந்து கர்த்தர் ஒருவரே விடுதலை கொடுக்க என் தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது பார்க்கும் பொழுது அசுத்த ஆவியின் கட்டுக்கள். இன்னைக்கு பலவிதமான அசுத்த ஆவிகள், பிலிசுன ஆவி, ஏறுதல் ஆவி, மனிதனை கட்டப்பட்ட நிலை காணப்படுகிற ஒருவர் முன்னேற்றம் இல்லாதபடி செய்கிற ஒரு ஆவி. இந்த ஆவியிலிருந்து, இந்த பொல்லாத ஆவியிலிருந்து, இந்த பொல்லாத ஆவி கட்டப்பட்ட ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதில் வாசிக்கும் பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பு சொன்னால், அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வெகு காலமாய் அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவரால விடுவிக்க முடியவில்லை, ஒருவரால விடுதலை கொடுக்க முடியாமல் வெகு காலமாக அந்த அசுத்தாவி அவனுக்குள் காணப்பட்டு அவன் சங்கிலினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும். ஒரு மனிதனுக்கு ஒரு அசுத்தாவி பிடிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள், எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள் கடந்து போகிறான். ஆனால் அந்த அசுத்த ஆவியை துரத்த முடியவில்லை, அந்த அசுத்தாவி அவனை விட்டு கடந்து போகவில்லை. இந்த அசுத்தாவி அவனை கட்டி வைத்திருக்கிறது. அங்கிருக்க ஒருவரும் எந்த பணமும் அந்த ஆவி விடுவிக்க முடியவில்லை. ஒருவரால விடுதலை கொடுக்க முடியாத அந்த அசுத்த கட்டுகள் நிறைந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்திற்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடினாலே அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி
பன்றிக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. சொல்லப்படுது கருத்து பார்த்தீங்களா? அசுத்த ஆவி, அவனை பிடித்திருந்த ஆவி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால விடுதலை கொடுக்க முடிந்தது. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கிற்று. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கிட்டு பார்க்க 33 வசனத்தை வாசிக்கும் சொல்லப்படுகிறது. அந்தபடி பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி ஒருவராலும் நீக்க முடியாத அந்த அசுத்த ஆவி, ஒருவராலும் அவனுக்கு காணப்பட்டிருக்கிற அந்த அசுத்த ஆவி, பிசாசானவன் அவனை விட்டு போக மனிதனாக இருந்தபடினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசு அவனை விட்டு என்னதுன்னா நீங்கிட்டு பன்றிக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகளை விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்தவர்களை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. சொல்லப்படுகிறதுங்களா? ஒரு அசுத்த ஆவி அவனை விட்டு கடந்து போன பிறகு, அசுத்த ஆவி அவனை விட்டு கடந்து போன பிறகு இப்ப அந்த மனிதன் எங்க இருக்கிறார்? தேவனுடைய பாதமடியில் இருக்கிறார். யாராலும் விடுவிக்க முடியாத, இத்தனை ஆண்டுகளாக நான் வேதனைப்பட்டேன், சங்கிலினால கட்டப்பட்டிருந்தேன், பலவிதமான வஸ்திரம் இல்லாதவனாய் திரிந்தேன், உலகம் என்னை வெறுத்தது, பெற்ற தாய் தகப்பன் என்னை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் இந்த இயேசுவோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலாக்கினபடினாலே, என்னை விடுவித்தபடினாலே நானே அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய பாதம் தருகிலே அவன் அமர்ந்து கொண்டிருந்தான். நண்பான தேவ ஜனமே, வாழ்க்கையில நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னார். நம்ம எங்க கடந்து போகாதபடி ஆண்டவர் நோக்கி நாம் கடந்து வருவோம். இயேசு நோக்கி கடந்து வருவோம். அது எப்படிப்பட்ட ஒரு கட்டு இருந்தாலும் அந்த கட்டுகளுக்கு கருத்து விடுதலை கொடுக்க கருத்து நம்மளோட தேவனா இருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்கும் சங்கீதம் 116 சங்கீதம் 16-17 வாசிக்க. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியானின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஆண்டவரே, என் கட்டுகளை அறுத்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி நான் உம்மை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு அநேக கட்டுகள் காணப்படுகிறது. அநேக மரண கட்டுகள், பாவ கட்டுகள், பிசாசு கட்டுகள், இப்படிப்பட்ட கட்டுகள் நிறைந்த ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவை விடுதலை கொடுக்கும்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, தேவ ஜனமே, கட்டப்பட்ட மனிதர்கள், இருள் இருக்கிறவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண முடியும். அநேக மரண இருள் காணப்படுகிறார்கள். அந்த மரண இருள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துடைய அன்பு குறித்து சொல்லப்படுது. அவன் பாவ கட்டிலிருந்து, மரண கட்டிலிருந்து, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். விடுவிக்கப்படிய நாம் என்ன தேவனாய் கர்த்தர் நம்மை விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேகர் மரண கட்டில் காணப்படுகிறார்கள். அநேகர் மரண இருளில் காணப்படுகிறார்கள். அவர் விடுதலை கொடுக்கும்படியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த மரண கட்டில் இருக்கிறவர்களை நான் எப்படிதான் பெரிய வெளிச்சத்தை கண்டனோம், என்னாண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டனோம், அவர்களை காணும்படியாக தேவனை கர்த்தர் நான் சுவிசேஷம் சொல்ல, நாமத்தை சொல்லத்தக்கதாக
இந்த கட்டில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவ சமுதிரம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா. அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நம்முடைய வாழ்க்கையில் மரண கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் விடுதலை பெறாத எத்தனையோ கூட்டங்கள் இன்னைக்கு காணப்படுகிறது. இன்னைக்கு மரண கட்டிலில் காணப்படுகிறவர்கள், பாவ கட்டிலில் காணப்படுகிறவர்கள், அசுத்த ஆவி பிடித்தவர்களாய் கட்டில் காணப்படுகிறவர்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் மற்றவர்களை விடுவிக்கத்தக்கதாக ஆண்டவரே அர்ப்பணிக்கிறப்பா. மரண கட்டிலிருந்து விடுவிக்க, பாவ கட்டிலிருந்து விடுவிக்க கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இந்த வேளையில கூட ஒரு வேளையில ஒரு பாவ கட்டோடு, மரண கட்டோடு, அசுத்தாவி என்னை கட்டி வைத்திருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை யாராவது வந்திருந்தாலும் கூட நம்ம ஒரு காலம் செபிக்க போகிறோம். இப்போ எல்லாம் ஒருமனப்பட்டு உங்களுக்காக செபிக்க போகிறோம். சாப கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எனக்கு மரண கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார். மோசமான குடிப்பழக்கத்திலிருந்து என் தேவனை கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எத்தனை ஏற்பட்ட கட்டுகள் காணப்படுகிற அவர்களுக்காக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு இயேசுவே நீ மனம் இறங்குவீராக, இயேசுவே நீ மனம் இறங்குவீராக, ஒரு அற்புதம் செய்வீராகப்பா. மரண கட்டில காணப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் கட்டில காணப்படுகிறவர்கள் ஜெபிக்கிறோம். பிசாசு ஆண்டவரே கட்டப்பட்டிருக்க அந்த கட்டில அறுக்கும்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நல்ல இறங்கட்டும் ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் நல்ல இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அற்புதம் செய்வீராக, இந்த ஒரு அற்புதம் செய்வீராக, இந்த காலையில் ஒரு அற்புதம் செய்வீராகப்பா. இறங்குவீராக, இறங்குவீராகப்பா. மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. இந்த கட்டிலிருந்து தேவனை கட்டு அனுமதி விடுதலை கொடுக்க முடியாது. மனம் இறங்குவீராகப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாவ கட்டில காணப்படுகிற இந்த பாவ கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். என்ன பழக்கம் இருந்தாலும் சரி, குடிப்பழக்கம் இருந்தாலும் சரி, துர்க்குணத்தில் இருந்தாலும் சரி, துர்நாத்மா ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனை கர்த்தர் கொடுக்க மறுவாழ்வு கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறவர். தேவன் ஒருவர் தான் விடுவிக்க முடியும். தேவன் ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். ஆமென், ஆமென். எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர் விடுவிக்கட்டும், கர்த்தர் விடுதலை கொடுக்கட்டும். எஸ் எஸ். வேலை பிள்ளைகள் பிசாசில் பிடிக்கப்பட்டு வேறு பேர் காணப்படுகிறார்களா? மனம் இறங்குன்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு மனம் இறங்குதப்பா. இன்னைக்கு பிசாசு கட்டில காணப்படுகிற பிள்ளைக்கு மனம் இறங்குதப்பா. வாலிபனே, வாலிப தங்கச்சியே, நீ பாவ கட்டில காணப்பட்டால் இப்பொழுதே உடனடி இயேசுவோடு கடந்து வருகிறவர் பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. நீ மரணத்துக்கு கடந்து போக முடியாய். பிசாசுல கட்டுப்பட்டிருக்கிறாயா? வாழ்வதற்காக உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறவர். மரணத்துக்காக அல்ல, வாழோடுமே என்று கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறவர். ஒப்புக்கொள்ளும் ஆண்டவரே, பொல்லாத வியாதியனை ஒவ்வொரு நாளும் ஒரு சித்திரமாக நான் பட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு விடுதலையே கேளுங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பா. என் தேவனே விடுதலை கொடுப்பான்னு கேளுங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பா. விடுதலை கொடுக்கிற தெய்வம், விடுதலை கொடுக்கிற தெய்வம்.
உன்னோடு கூட இருக்கிறவர், உன் அருகில் இருக்கிறவர். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். விடுதலை கொடுங்கப்பா, எஸ் ராஜா விடுதலை கொடுங்கப்பா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. Thank you Lord. உமக்கு நன்றி. கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். சில வினாடிகள் மாத்திரம் நாம் ஜெபித்து விட்டு கடந்து போகிறோம். உப்பு விடுங்க, அர்ப்பணிங்க. அப்படியே அர்ப்பணிங்க, ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. கைக்குள்ளோம். அம்மாப்பா மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். நீ நல்லவர், பாடிக்கொண்டிருக்கிறார் சகோதரனே. உம் இரக்கத்துக்கு உங்க அன்பு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பு அளவே இல்லை. அவரை காலையோ புதிதாயிருக்கோ, உங்களோட மகனை காலையோ புதிதாயிருக்கோ. விடுதலை ஆண்டவரே, யாரெல்லாம் விடுதலை பெற்றார்களோ வேதத்துல பார்த்து அசுத்த ஆவி பிடித்தவன் என் தேவனை கற்று விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த மாத்திரத்துல கத்துடைய பாதுபடியில அமர்ந்து கொண்டான். விடுவிக்கப்பட்ட என் அருமையான சகோதர சகோதரியை கர்த்தரை தேடிவார். இன்னும் அவரோடு கூட பழகிப்பார். கர்த்தருடைய இது மேலும் இன்னும் மேலும் மேலும் கர்த்தரை ஆசீர்வதிக்க கர்த்தர் அவர்களுக்கு இருக்கிறார். கர்த்தாவே நாம் ஒன்று மையப்படட்டும். ஒருவர் மாத்திரம் மையப்படுகிறார். மற்றவர்களை பார்த்தவர்களை ஆண்டவரை யாவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதித்து நாமத்தை மையப்படுத்துகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் சொன்னாலே பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய நேற்றைக்கமும் நம்மோடு சகல பரிசுத்தங்களோட எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.